நாளைக்கு மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உலக மகளிர் தினம். இங்கே ஒவ்வொரு ஆண்டு உலக மகளிர் தினத்துக்கு என்ன பண்ணுவோம்னா, சென்னை வண்டலூர் ரத்னமங்கலம் லட்சுமி விபராலயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வண்டலூர் ஜூ வந்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா கேளம்பாக்கம் மெயின் ரோட்டில் தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். அதுக்குள்ளே தான் நீங்கள் பக்கத்துலேயே ஒரு அட்ஜஸ்ட் ஒரு லேன் போகும். அதுக்குள்ளே உள்ள வந்தீங்கன்னா ரத்னமங்கலம் ஒரு அழகிய கிராமத்தை பார்க்கலாம். அந்த ரத்னமங்கலத்தில் தான் இந்த லட்சுமி குபேரர் ஆலயம் அமைஞ்சிருக்குது. இது லட்சுமி குபேரரை மூலவராக வச்சு உலகத்தில் முதல் கட்டப்பட்ட ஆலயம் இங்கே தான். இங்கே லக்ஷ்மிக்குன்னே புராதன கல்வெட்டும் இருக்குது. ஸோ லக்ஷ்மி கல்வெட்டு வச்சு ரொம்ப வருஷம் வழிபட்டனால தான் இங்கே வந்து லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட கோயில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ஐதீகம் சொல்லுது. அதான் லக்ஷ்மியோட வைப்ரேஷன்ஸ் நல்லாவே இங்கே தெரியும். இந்த பூஜையில் யாரெல்லாம் கலந்துக்கலான்னு கேட்டிங்கன்னா, பேரிலே லக்ஷ்மி வச்சுருப்பீங்க இல்லை, மகாலட்சுமி, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அந்த மாதிரி உங்களோட ஆதார் கார்டில் அந்த பேர் இருக்கணும். உங்கள் வீட்டில் சில பேர் லக்ஷ்மின்னு கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி அது பரவாயில்ல. பட் ஆதார் கார்டில் உங்களோட லக்ஷ்மின்னு பேர் இருந்தால் மட்டுமே நீங்கள் அந்த ஆதார் கார்டை எடுத்துகிட்டு வந்துட்டு, இல்லை இந்த காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் நாளைக்கு காலையில் 8 மணிக்கு சென்னை வண்டலூர் ரத்னமங்கலம் லட்சுமி விபராலயத்துக்கு வந்தீங்கன்னா, அரைக்காசம்மன் ஆலயத்தில் உட்காந்து அங்கேருந்து மேலதாளத்தோடு நீங்கள் லட்சுமி விபராலயத்துக்குள்ளே முன்னாடி வாசலுக்கு வந்து அங்கே பாத பூஜை பண்ணிவிட்டு கோமாதாவை தொட்டு வணங்கி கலச மரியாதை உங்களுக்கு செலுத்துவாங்க. அதையும் தொட்டு வணங்கிட்டு பச்சை நிற ஆடை அணிந்து வரணும். ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு குபேரனுக்கு வந்து பச்சை நிறம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே வரலாம். நீங்கள் சின்ன வயசு பொண்ணுங்களும் வரலாம், பெரியவங்களும் வரலாம், கல்யாணமானவங்களும் வரலாம். பேரில் லக்ஷ்மி மட்டும் இருந்தால் போதும். ஏன் 2 வயசு குழந்தை, 1 வயசு குழந்தை கூட லக்ஷ்மின்னு பேர் வச்சுருந்தா வரலாம். 60 வயசு 70 வயசு யாராக இருந்தாலும் லக்ஷ்மின்னு பேர் வச்சுருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பாத பூஜை பண்ணி உங்களுக்கு மரியாதை பண்ணி மகளிர் தினத்தன்னைக்கு நாளைக்கு அந்த பூஜை ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டே வருது. நாளைக்கு அது நடக்க போகுது. மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை வருது. அவசியம் வந்து லக்ஷ்மின்னு பேர் வச்சுருக்க வந்து கலந்துக்கோங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே லக்ஷ்மியோட பரிபூர்ணமாக கிடைக்கும். அதாவது பேருக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. எப்படி நம்ம வந்து போற்றி சொல்லி நாமாவளி சொல்கிறோம், தமிழ் போற்றி படிக்கிறோம், சமஸ்கிருதம் போற்றி படிக்கிறோம்ல, அந்த நாமாவளி சொல்லி நம்ம பூஜை பண்ண தான் தெய்வங்களுக்கு உருவேறும் சந்தோஷம் அடைவாங்க. அது மாதிரி பேரை சொல்லி கூப்பிட்டா தான் நிறைய விஷயங்கள் அதில் சூட்சமங்கள்லாம் இருக்குது. நிறைய சில படைத்தளபதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நாட்டு அரசர்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கவங்க பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. அந்த பேரை சொல்லி கூப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வங்களுக்கும் அது மாதிரி அவங்களோட புகழ்ச்சினா அவங்களோட பெருமைகளை நம்ம பேராக சொல்லி நாமாவளியாக போற்றியாக படிக்கிறோம். அதனால் பேருக்குன்னு ஒரு வேல்யூ உண்டு. நாளைக்கு அந்த லக்ஷ்மிங்கிற பேரை வந்து நம்ம மதிப்பு மரியாதை செலுத்தி அந்த பேர் கொண்டவங்களுக்கான ஒரு மரியாதையாகவும் லக்ஷ்மி விபராலயத்தில் மகளிர் தினமாக இருக்கனால, ஏன்னா தேவி பாகவத்தில் என்ன சொல்லுது, எங்கெல்லாம் பெண்கள் வந்து பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் நான் நித்திய வாசம் செய்வேன், அம்பாளோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் இங்கே உலக மகளிர் தினத்தன்னைக்கு லக்ஷ்மி பேர் கொண்டவங்களுக்கு அந்த பாத பூஜை பண்ணுறோம். இந்த பூஜையில் கலந்து கொள்வதன் மூலமும் இந்த மகாலட்சுமி தரிசனம் செய்து கொள்வதன் மூலமும் உங்களுக்கு அனைவரின் இல்லங்களிலும் லக்ஷ்மி பேர சம்பத்து கொட்டட்டும். அரைக்காசம்மனின் அருள் என்றென்றும் கிட்டட்டும்.